திறன்பேசி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். மிகப்பெரிய கிரை கிரக பயிற்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 2024 2024 எடுத்துக்கும் பொழுது குரு பயிற்சியை தவிர வேற எந்த பயிற்சியும் அல்ல. இருந்தாலும் கூட குரு வக்கர பயிற்சி, சனி வக்கர பயிற்சி நம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 1/11/2024 சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். சனி வக்ர நிவர்த்தி அதற்கப்புறம் அடுத்து இந்த நவம்பர்ல நடக்கக்கூடியது, டிசம்பர்ல இந்த மந்த் முடிஞ்சிருது. இப்படி இருக்கும் பொழுது சனி வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது அடுத்து 2025ல வரக்கூடிய சனி பயிற்சி 12 ராசிகளுக்கு என்ன மாதிரி பலாபலன்களை தரும் அப்படின்னு ஒரு ஆவல் நமக்குள்ள எழுப்பட்டிருக்குது. அதனால் 6 மாதம், சுமார் 6 மாத திட்டத்துக்கு முன்னாடி அல்லது 3 மாத திட்டத்துக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த 12 ராசிகளுக்கு உண்டான சனி பயிற்சி அப்படிங்கிற காட்டிலையும் எந்தெந்த ராசிக்கு சனி பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார், அது என்னென்ன நடக்கும், நம்ம அதற்கு என்ன மாதிரி எச்சரிக்கை பதிவாக இருந்து கொள்வது முக்கியம், என்ன மாதிரி பிரார்த்தனை பரிகாரங்கள்ல நம்ம அந்த சனி பகவானை நம்ம நட்பாக வைத்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு புதிய சிறப்பு பதிவு தான் இந்த பயிர்வு என்று சொல்லி 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள். கடகராசி நேயர்களே, இப்பதான் விட்டுச்சு சார் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்மாதிபதியில இருந்து நீங்க விலகினாலும் கூட இன்னும் 6 மாத காலத்துக்கு சற்று கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். நெடுநாட்களா வீடு வாசல் வைக்க முடியாதவங்க வீடு வாசல் வைக்கலாம். கோர்ட்டு வழக்கு கேசுகளில் வெற்றி கிடைக்கும். உடம்பில் இருக்கக்கூடிய உபாதைகள் நீங்கும். தகப்பனார் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் நீங்கும். தகப்பனார் பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் ஏற்படக்கூடிய பகை உணர்ச்சி மாறும். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உடல்நிலையில் பாதிப்பு இருக்கும். தொழில் துறையை மூட வேண்டிய காலகட்டம் அல்ல மந்த நிலையில் இருக்கும், அல்லது அலைச்சல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம்னா மாறி மீண்டும் புதுப்பித்து பேரும் புகழும் புது பேரும் புகழும் புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய காலகட்டம் ஆரம்பம். கடகராசியில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்டதுல இருந்து விடுதலை கிடைச்சாலும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடன் பிறந்தவர்களுடன் வாக்குவாதம், பெத்த பிள்ளையினோட இந்த பகை உணர்ச்சி மாறுவதற்கு பழசையே பேசி கொண்டிருக்காமல் பகவான் நாமத்தை சொல்வதும், மன்னிப்பதும், விட்டு கொடுத்து போவதும் பேரும் புகழும் மட்டும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும். பெண்களுக்கு யோகாதிபதி காலகட்டம் இல்லை என்றாலும் கூட பாகாதிபதி எது கிடையாது, அதாவது பாதகாதிபதி எதுவும் கிடையாது என்பதால் எதையும் பக்கம் பக்கத்தில் பேசும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கட்டும். வீட்டு பிரச்சனையை பற்றி பேசாமல் இருப்பது பல வகையில் நன்மை பயக்கும். தேவையில்லாத விஷயங்கள் தலையிடாமல் இருப்பது பல வகையில் நன்மை இருக்கும். அதே போல இரவல் நகை வாங்குவதோ அல்லது இரவை பொருள் வாங்குவதோ உகந்தது அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்க. மருத்துவ ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்க. டயத்துக்கு தூங்க செல்வது பல வகை நோய்களையும் பண பிரச்சனையும் நீக்கும். இதுல இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு படிப்பில் சில மந்த நிலைகள் கொடுத்தாலும் கூட மீதி எல்லாத்திலும் வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பா இருந்தாலும் கூட சந்திரனுடைய ராசியாகக்கூடிய இந்த நீங்கள் அடிக்கடி குழப்ப நிலைக்கு ஆளாகி நீங்களும் குழப்பி மற்றவர்களையும் குழப்பி விடக்கூடிய தன்மை இருப்பதால் எதிலையும் குழம்பிக் கொள்ளாமல் குழப்பம் ஏற்படும் பட்சத்தில் ஆலோசனை கேட்டு தீர்வு காண்பது நன்மை என்பதை நினைவில் கொள்க. பொதுவாக விவசாயத்துறையில இருப்பவர்களுக்கு விவசாயம் மந்த நிலையிலே போகும். கடந்த 3 மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு செழிப்பம் பெறும் என்பதாலும் பூச்சிகளுடைய தாக்கம், விஷப்பூச்சிகளுடைய ஜண்டு இதுக்கெல்லாம் பாதிப்பு இருக்கும் என்பதால் எச்சரிக்கையா இருங்க. மரம் அல்லது மரம் சார்ந்த விஷயங்கள் அல்லது தோப்பு வாய்க்கா வரப்பில் விஷ ஜண்டுகளுடைய நடமாட்டம், அதனால் பாதிப்பு ஏற்படும் என்பதால் எதிலையும் சற்று கவனமாக இருங்கள். விவசாயத்துறையில் அதிக முதலீடு வேண்டாம் என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம். அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு சீரும் சிறப்புமா இருந்தாலும் கூட பொருளாதார உறவுல மந்த நிலை நினைக்கும். அந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை துரத்தி கொண்டிருக்கும். படிப்படியாக கடன்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம். பேச்சுவார்த்தையை குறைத்துக் கொள்வது நன்மை. தேவையில்லாத பேச்சு, கோபத்துல பேசுவது அல்லது தன்னை மறந்து பேசுவது போன்ற செயல்களிலிருந்து தங்களை மாற்றிக் கொள்வது பகையையும் மாற்றும், பண விரயத்தையும் தடுக்கும். அரசாங்கத்துறையில இருக்கிறவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். கலைத்துறையில இருப்பவர்களுக்கு வெளி உலகத்துக்கு தெரியக்கூடிய காலகட்டமா இருந்தாலும் எதுலையும் டெட்லி ஸ்லோவாவே நடக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. இருந்தாலும் விடாமுயற்சி வெற்றியை தரும். ஜாதகமே வாழ்க்கை இல்லை, ஜாதகத்துக்கு அப்பாற்பட்ட செயல் எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொண்டு உழைப்பையும் முயற்சியும் கூட்டுங்கள். சனி என்ன செய்யும், நம்ம கோல் தான் என்ன செய்யும் என்பதற்கு இணங்க உங்க குலதெய்வ வழிபாடும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் கூட்டி எல்லா வகையிலையும் சீரும் சிறப்பும் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். ஸோ உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 6, 3 உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்.